மடமடன்னு என்னோட ஸ்டைலில் மலாய் பன்னீர். அதுக்கு முன்னாடியே பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஆனியன் 2 ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸாக சப் நறுக்கி அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. 9 கேஷ்யூ போட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் ஒரு ட்ரு அந்த பக்கம் ஒரு ட்ரு விட்டு அவ்வளோதாங்க, சூப்பரான பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீவ்ஸு, ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதை லைட்டாக வதங்கினோடனே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி கிண்டுங்க. அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியாக 1/2 கப்பு ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 1/2 கப் பால் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அதில் அப்படியே 1 டீஸ்பூன் மல்லி பவுட்ரு, 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துட்டு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு, அப்படியே கஸ்தூரி மேத்தி அப்படியே மேலாப்புல தூவிட்டு அதை மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே 1 கப் பன்னீரை போட்டு 2 நிமிஷம் வேக வைங்க. செம்ம டேஸ்டியான யம்மியான க்ரீமியான மலாய் பன்னீர் ரெடிங்க. அப்படியே சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்டோன்னா அடடடா